அக்கோ, உங்க காலைய பார்க்கலான்னு வந்தா நீங்க என்ன திரும்பி நின்று இருக்கீங்க? என் கண்ணு வேணும்னு கேட்டியாமே, எடுத்துக்கோ அப்படின்னு கமலஹாசன் டயலாக் சொல்லி கேட்டிருக்கோங்க. உங்ககிட்ட யாராவது என் காது வேணும்னு கேட்டிருக்காங்களா? இல்ல நீங்க யாருக்காவது உங்க காதுகளை கடனா கொடுத்திருக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கம். நான் குமுதப்பிரியா. In Singapore, middle-aged women experience mental health concerns அப்படிங்கிற செய்தி சென்ற வாரத்துல ஸ்ட்ரெயிட் டைம்ஸ் நாளிதழ்ல வெளியாச்சு. கிட்டத்தட்ட 70 விழுக்காடு பெண்கள் தான் பாரமா இருக்கிறதா கருதி உதவியே நாடுறது இல்லை. நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பெண்கள், தோழிகள் அல்லது ஸ்ட்ரேஞ்சர்ஸா கூட இருக்கலாம். அவங்க என்ன மனநிலைமையில இருக்காங்க நமக்கு தெரியுமா? ஒருவேளை நமக்கு தெரிஞ்சதுன்னா அல்லது வேற ஏதாவது சிம்டம்ஸ் நமக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க கிட்ட are you okay? Do you want to say something? அப்படின்னு கேட்டிருக்கோமா? அதுக்காக அவங்க கிட்ட போய் உங்களை பத்தி, உங்க குடும்பத்தை பத்தி, உங்களுடைய பர்சனலான விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு போய் தொந்தரவு பண்றது நம்மளுடைய நோக்கமா இருக்கக்கூடாது. சரி, என்ன பண்ணலாம்? குறைந்தபட்சம் நம்ம காதுகளை மட்டும் கடனா கொடுத்தா போதும். அவங்கெல்லாம் முன் வந்து நம்ம கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க, சொல்லணும்னு தோணுது அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம எந்த ஜட்ஜ்மெண்ட்டுமே இல்லாம அவங்க சொல்ல வர்ற விஷயத்த கேட்டா போதும். அவங்க ஷேர் பண்ணும் போதுல மனம் உடைஞ்சு போகலாம், அழலாம், வேற என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ அவங்க பண்ணுவாங்க. அதை நம்ம எந்த ஜட்ஜ்மெண்ட்டுமே இல்லாம அவங்களுக்கு ஆலோசனை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட நம்ம இருக்காம அவங்க சொல்ல வர விஷயத்த மட்டும் காது கொடுத்து கேட்டா போதும். மற்றவர்கள் மனம் திறந்து அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஓபன் அப் ஆவாங்க. அப்படி ஒருவேளை அவங்க பேச ஆரம்பிச்ச உடனே குறிப்பா நீங்க பரிந்துரைகள் எதுவும் செய்யக்கூடாது. நானா இருந்தேன்னா அப்படி ரியாக்ட் பண்ணிருப்பேன், இதுல உன் மேலதான் தப்பு இருக்கு, இந்த மாதிரி எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்ஸும் நீங்க அவங்க கிட்ட பாஸ் பண்ணக்கூடாது. எந்த பரிந்துரையும் அவங்களுக்கு தேவை கிடையாது. அவங்களுக்கு தேவை உங்களுடைய காதுகள் மட்டும்தான். நீங்க கருப்பு கந்தசாமியா உருமாறவே வேண்டாம். அவங்க சொல்றது மட்டும்தான் கேக்குறீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையான காதுகளை நீங்க கொடுக்குறீங்கிறது மட்டும்தாங்க, வேற ஒண்ணுமே இல்ல. உங்களை நம்பி மனம் திறந்து ஒருத்தவங்க பேசிட்டாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கணும்? இந்த இடத்துல நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கறத உறுதியா அவங்க கிட்ட சொல்லுங்க. சொல்லி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம், என்னாச்சு தெரியுமா, உன்கிட்ட மட்டும் சொல்றேன், காதும் வச்ச மாதிரி உன் மனசுக்குள்ளேயே நீ வச்சுக்கோ அப்படின்னு உங்களுடைய நட்பு வட்டாரங்கள்லயோ உங்களுடைய உறவுகளிடத்தையோ யாருக்கிட்டையும் எதையும் ஷேர் பண்ணக்கூடாது. அது பெரிய நம்பிக்கை தரும். மனம் திறந்து உங்ககிட்ட பேசினாங்க இல்லையா, அவங்கள, அந்த நபரை மற்ற சூழ்நிலைகள்ல சந்திக்க நேரலாம். குறிப்பா 3வது மனுஷங்களும் இருப்பாங்க. அவங்க முன்னாடி போய் அன்னைக்கு நீங்க பேசுறீங்கல்ல, இப்ப எப்படி இருக்கு, சரியாயிடுச்சா அப்படின்னு எரிதேங்கா மாதிரி போட்டு உடைக்க கூடாது. மனம் திறந்து உங்ககிட்ட உங்களை நம்பி ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அவங்கள தனியா சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அவங்க கிட்ட நீங்க திருப்பியும் நாடலாம். இப்ப எப்படி இருக்கு, பரவாயில்லையா, உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுதா அப்படி கேட்கலாம். இல்ல நீங்க போன்ல கூட கூப்பிட்டு கேட்கலாம். இது போன்ற அணுகுமுறைகளை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களிடம், தோழிகளிடம் நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரிக்கா, அவ்வளவுதானே? இரு, ஒரு முக்கியமான பெண் குறிப்பு இருக்கு. குறிப்பா? ஆமா, இந்த காணொலியை பார்த்துட்டு நான் காதை கொடுக்குறேன் அப்படின்னு குப்பை தொட்டி ஆயிராதீங்க. குப்பை தொட்டியா? ஆமா, சில பேர் இருப்பாங்க, தன்னுடைய வாழ்க்கை சூழலை மாத்திக்கவே மாட்டாங்க, புலம்புறத மட்டுமே தொழிலா வச்சிருப்பாங்க, தன்னுடைய மனநிலையை எப்படி மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு செயல்பாடும் இருக்காது. இவங்களோட வேலை என்னவா இருக்குன்னா, உங்களை பார்த்தோன்னு புலம்பி தள்ளுவாங்க, அது மட்டும்தான் அவங்க வேலையா இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகளை, அந்த மாதிரி நபர்களை நம்ம கடந்து சென்றுதான் ஆகணும். காதுகளை கொடுக்குற பேர் வழின்னு கடைசியில அவங்களுடைய மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து கொட்டி நீங்க அந்த பாரத்தை எடுத்துக்கிற மாதிரி குப்பை தொட்டியை மட்டும் ஆயிராதீங்க. காதுகளை நீங்கள் மற்றவர்களுக்கு கடனாக கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகின்ற விடயங்கள் அனைத்தையுமே உங்கள் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். உங்கள் மூளையிலும் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. மனம் கவலையாக இருக்கும் பொழுது இவரோடு பேசினால் மனதுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் என்று நினைக்கும் அந்த ஒரு நபராக நீங்கள் வாழ கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை வரமாகும். நன்றி, வணக்கம்.